டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு 13 பேர் பலி. இதுக்கு பின்னாடி பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் இருக்காரா? டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் கிட்ட சிக்னல்ல மெதுவா போயிட்டு இருந்த ஒரு கார் திடீர்னு வெடிச்சுது. 13 பேர் இறந்திருக்காங்க, 24 பேருக்கு காயம். ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில நாளைக்கு முன்னாடி லஷ்கர்-இ-தொய்பா தளபதியோட ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. அதுல ஹபீஸ் சயீத் சும்மா இல்ல, வங்கதேசம் வழியா இந்தியாவை தாக்க தயாராகிட்டார்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல ஃபரிதாபாத்ல ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத நெட்வொர்க் சிக்கி 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைதாகி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2900 கிலோ வெடிப்பொருட்களையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த 2 சம்பவங்களையும் இணைத்து பார்க்கும்போது டெல்லி குண்டுவெடிப்புக்கு பின்னாடி ஹபீஸ் சயீதோட சதி இருக்குமோன்ற சந்தேகம் வலுத்திருக்கு. கைதானவர்கள் காஷ்மீர், ஹரியானா, யூபி முழுக்க இயங்கி இருக்காங்க. முக்கியமா ஃபரிதாபாத்ல பிடிபட்ட டாக்டர் கனாயி, லக்னோவை சேர்ந்த டாக்டர் ஷாஹீன் கிட்ட இருந்து AK-47 துப்பாக்கி எல்லாம் எடுத்திருக்காங்க. பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்களோட அளவை பாருங்க. 2900 கிலோ அம்மோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட்னு பட்டியல் நீளுது. 15 நாள் கூட்டு நடவடிக்கையில இந்த டீம் பிடிபட்டுள்ளது. குண்டுவெடிப்புக்கான அதிகாரப்பூர்வ காரணத்தை மத்திய உள்துறை அமைச்சர் இன்னும் சொல்லல. எல்லா சாத்திய கூறுகளையும் வச்சு முழுசா விசாரிப்போம்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ராக்கெட் சயீதோட மிரட்டல், இன்னொரு பக்கம் பயங்கரவாத நெட்வொர்க் கைது, நடுவுல டெல்லியில கார் வெடிப்பு. இந்த தொடர் சம்பவங்களுக்கு பின்னணியில் உள்ள பயங்கரவாத சதி என்னன்னு சீக்கிரமே தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.